அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. இன்று நாம் மன இறுக்கம், இந்த மன இறுக்கத்தினால ஏற்படக்கூடிய தாடை மற்றும் தோள்பட்டை இறுக்கம். மன இறுக்கம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களுடைய தாடை பகுதியோ அல்லது தோள்பட்டை, அதாவது இந்த பகுதியோ இறுக்கமாக இருக்கிறத அவங்களால அவ்வளோ ஈஸியாக உணர முடியாது. மன இறுக்கம் இருக்கிறத கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த தாடையும் தோள்பட்டையும் இறுக்கம் அதிகமானால் நம்முடைய கழுத்து பகுதியில் கழுத்து வலி அடுத்த லெவலில் வர்றது கழுத்து வலி. இந்த தாடை இறுக்கமாக இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையோடு சிந்திக்கவோ அல்லது செயல்படவோ முடியாமை, இந்த மாதிரியா அதுக்கு அடுத்த நிலையில் மன அழுத்தம், டிப்ரெஷன் அடுத்தடுத்த நிலை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த தாடை இறுக்கம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது, அவங்களுடைய தன்னம்பிக்கையின் அளவு குறைவாக இருக்கும். தாடை இறுக்கம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் தன்னம்பிக்கையின் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த இறுக்கம் பின்னாடி பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான முதல் அறிகுறி. இந்த இறுக்கம் தளர்ந்து ரிலாக்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தன்னம்பிக்கையோடு அவர்களால் சாதிக்க முடியும். சரி, இந்த இறுக்கத்தை குறைப்பது எப்படி, இந்த இறுக்கம் இல்லாமல் இருக்கிறது எப்படி? அதற்கான ஒரு அற்புதமான முத்திரை தான் மாதங்கி முத்திரை. இந்த மாதங்கி முத்திரை எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய 2 கைகளையும் கோர்த்து வச்சுட்டு உங்களுடைய விரல் மாற்றிடக்கூடாது, மோதிர விரல் இல்லை, நடுவிரல் 2ஐயும் இப்படி மேல் நோக்கி, மற்ற விரல்கள் எல்லாம் இப்படி கோர்த்துருக்கு ஒன்றோட ஒன்று. நடுவிரல் மட்டும் ஃப்ரீயாக பொசிஷன் இப்படி வச்சுட்டு, இந்த கை விரல் எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்முடைய தாடைக்கு அடியில், தாடையை தொடாமல் லேசாக கழுத்து நிமிர்ந்து இருந்தால் இந்த பொசிஷன் செய்யும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் என்னோடய விரலை தாடைக்கு அடியில் வச்சுருக்கேன், ஆனால் தாடையை தொடவில்லை. நல்லா ரிலாக்ஸாக சாய்ந்து உட்கார்ந்த நிலையில் இந்த மாதங்கி முத்திரையை தாடைக்கு அடியில் உங்களுடைய தாடையை தொடாமல் இந்த பொசிஷனில் வைக்க போகிறோம். முதல்ல 1-2 நாள் செய்யும் பொழுது நீங்கள் கண்ணாடியை பார்த்தே நீங்கள் செய்யலாம். இந்த முத்திரை மனதில் உள்ள இறுக்கம், உடலில் உள்ள இறுக்கம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியது. இதன் பின்னாடி வேலை பார்க்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் பஞ்சபூதங்களில் ஆகாயம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா விரிவு, ரிலாக்ஸாக வெட்ட வெளி விரிவை குறிக்கும். அப்போது நாம் மாதங்கி முத்திரை செய்யும் பொழுது இந்த நடுவிரலான ஆகாயத்தை குறிக்கக்கூடிய இந்த விரலை என்ன பண்ணுறோம், மேல் நோக்கி இப்படி வைக்கிறோம், அதாவது ஆகாயத்தை அதிகரிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது விரிவுக்கு எதிர்ப்பதம் என்னென்னா இறுக்கம். ஒருத்தர் ரொம்ப இறுக்கமாக இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆகாயம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த இறுக்கத்திற்கு எதிர்ப்பதமான விரிவு அப்படின்றது ஆகாயம். அப்பொழுது நம்ம இந்த ஆகாயத்தை அதிகரித்து, இந்த மாதங்கி முத்திரை மூலமாக ஆகாயத்தை அதிகரித்து நம்ம தாடை பகுதியில், பர்டிகுலராக தாடை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடினமான இறுக்கத்தை, நம்முடைய தோள்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கடினமான இறுக்கத்தை, இது வெளியே தெரிகிறது, மனதினுள் இருக்கக்கூடிய கடினமான மன இறுக்கத்தை, ஒரு ஹெசிடேஷன், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஏற்படக்கூடிய இந்த தயக்கத்தை, தன்னம்பிக்கை குறைவை உடைத்து நம்மளால் வெளியேற முடியும். இந்த மாதங்கி அப்படின்றது புராணங்களில் மதங்க முனிவருடைய மகளாகவும் மீனாட்சி அம்மனுடைய படைக்கான தளபதியாகவும் குறிப்பிடப்படுறாங்க. அதாவது நமக்கு உள்ள தடைகளை, தயக்கங்களை உடைத்து தன்னம்பிக்கையோடு, அவங்க தான் அந்த லீடிங், எல்லாமே ஒரு பொருள் உடையது இல்லையா? நாம் அப்படியே அந்த புராணங்களை அப்படியே நம்ம எடுத்துக்காமல் அது என்ன நமக்கு உள்பொருள் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்றதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு பல்வேறு தத்துவங்கள், நமக்கு பல்வேறு பஞ்சபூத தத்துவ அடிப்படையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாதங்கி முத்திரை நம்முடைய தடைகளை உடைத்து இறுக்கங்களை விட்டு நம்மளை வெளியேற வைத்து நம்மை தன்னம்பிக்கையோடு முன்னேறி நடை போட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. மன இறுக்கம் உள்ளவர்கள் அனைவரும் மாதங்கி முத்திரை செய்து அதன் மூலம் பயனடைவோம். அனைவருக்கும் நன்றி.